இதுல ஒண்ணு மட்டும் க்ஷத்திரியர்களுக்கு மாறும். இந்த பொண்ணு கேட்கறது பொண்ணு கொடுக்கறது அது விஷயம் இல்லை. இந்த கன்னிகா தானம்னு சொல்றேன் பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா கையில வந்து இந்த பொண்ணோட கையில கோ எப்படி தானம் பண்ணணும்னா பசுமாடு, ஸ்வர்ணம், சாலக்கிராமம் இவைகளெல்லாம் வச்சுதான் அந்த பொண்ணோட கையை வச்சு அதுக்கு கீழே அப்பாவோட கையை வச்சு நீர் வார்த்து தார வாக்குறதுன்னு சொல்லுவார்கள். கன்யாம் கனகசம் பண்ணாம் சர்வாபரண பூஷிதா தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜிகி அந்த மந்திரங்கள் அது மாதிரி உள்ளது. இப்படி கொடுக்கும்போது அந்த பையன் வந்து இப்படி கையை அடியில வச்சு வாங்குவான். அப்ப பொண்ணோட கை கொடுக்கிறவனோட கை மேல இருக்கும், வாங்குறவரோட கை கீழே இருக்கும். இதை க்ஷத்திரியர்கள் ஏத்துக்க மாட்டார்கள். தன் கை கீழே இருக்கிறத ஜாதி க்ஷத்திரியன் அவமானமா நினைப்பான். ஏன்னா அவனுக்கு வாங்கி பழக்கம் கிடையாது, கொடுத்துதான் பழக்கம். கொடுத்துதான் அவர்களுக்கு பழக்கமே தவிர வாங்கி பழக்கம் கிடையாது. அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்னது வீரிய சுல்கம்னு சொன்னது. ஒரு பெரிய திறமையை காமிச்சு அந்த பெண்ணை அடையறது. பராக்கிரமம், பலம், லட்சியம், ஒரு பெரிய வில்ல எடுத்து பானங்களை போடுறது, இல்லை பெரிய பலமான சில பொருள்களை தூக்கிறது, காளையை அடக்கிறது. கிருஷ்ணாவதாரத்திலேயே உண்டு. 7 காளையை பகவான் அடக்கி ஒரு பெண்ணை கல்யாணம், லக்ஷ்மணாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இருக்கு. இதெல்லாம் உண்டு. இது பலத்துக்கு உண்டு, பராக்கிரமத்துக்கு உண்டு. இதை தாண்டி ஸ்வயம்வரம்னு உண்டு. அது என்னன்னா இச்சாஸ்வயம்வரம்னு பேர். ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு தயாரா இருக்காருன்னு எல்லா ராஜாக்களும் வந்து உட்கார்ந்துப்பார்கள். வரிசையா ராஜாக்கள் உட்கார்ந்துக்கிறது. அந்த பெண்ணு கையில மாலை எடுத்துன்னு வருவா. பக்கத்துல உள்ளவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். இவன் இந்த தேசத்து ராஜா, இவனுக்கு இத்தனை வயசாகிறது, இவன் ஏற்கனவே கல்யாணமானவன் ஆகாதவன், இத்தனை போர்ல இவன் ஜெயிச்சிருக்கான், இத்தனை போர்ல இவன் தோத்துருக்கான், இவனுக்கு குழந்தை இருக்கு இல்லை, எல்லா டேட்டாவும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணு விருப்பம் இருந்தா மாலையை போடலாம், இல்லைன்னா நகரலாம். இதுக்கு இச்சா ஸ்வயம்வரம்னு பேர். இது மாதிரிலாம் சிஸ்டம் அந்த காலங்கள். இதுல எதுலையுமே இவன் செலக்ட் ஆக மாட்டான். விசித்திர வீரியன். அதான் இந்த ப்ராப்ளமே. அப்படிங்கிறதுனால பீஷ்மர் என்ன பண்றார், தன் தம்பிக்கு பதிலாக தான் போறார். காசி ராஜாவுக்கு 3 பெண், அம்பே, அம்பாலே, அம்பிகே அப்படின்னு 3 பெண். அந்த 3 பெண்ணுக்கும் ஒரே நேரத்தில் சுயம்பரம் வைக்கிறான். இவர் போறார் சுயம்பரத்தில். இவர் வந்து உட்கார்ந்துன்ற உடனே எல்லா ராஜாக்களும் பயப்படுறான், நக்கல் அடிக்கிறான். பயம் என்னன்னா இவர் வந்து பலசாலி, இவர் பராக்கிரமத்தினால அந்த பெண்ணை தூக்கின்றுவர். அதில் இன்னொன்று சொல்ல நான் விட்டுட்டேன். ஒருத்தன் கழுத்துல மாலை போட்டா அதோட அது முடிஞ்சு போயிடாது. எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு மாலை போயிட்டா இவ யாரெல்லாம் மாலை போடலையோ அவர்கள்லாம் சண்டைக்கு வருவார்கள். என்ன நீ எப்படி ரிஜெக்ட் பண்ணினேன்? அப்ப அவன் வந்து இவர்களோட சண்டை போடுறதுக்கு சக்தி இருந்தாதான் அந்த பெண்ணை அடைய முடியுமே தவிர, இல்லைன்னா எவன் சண்டை போடுறானோ அவன் அடைஞ்சிருவான் அந்த பெண்ணை. இதெல்லாம் வந்து என்ன சார் இப்படிலாம் உண்டான்? இதெல்லாம் வந்து பல பராக்கிரமத்துக்குள்ள விஷயம். அந்த பெண்களும் அப்படி விரும்புவார்கள். இன்னும் சோனி சொக்கட்டானெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் விரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு தான் பைத்தியம் முடிச்ச அலையிறது. அது பெரும்பாலா ஒரு காலத்தில் நல்ல குலம், குணம், கோத்திரம், அழகு அப்படிங்கிறது போக இன்னைக்கு பொறுக்கி பயல்கள் எல்லாம் ஹீரோ மாதிரி காண்பிக்கக்கூடியதான ஒரு சித்திரங்கள் வந்ததுனால அதை பார்த்துட்டு இவன் தான் நம்மளுடைய மனசுல ஹீரோ அப்படிங்கிற நல்லவனை தேர்ந்தெடுத்தா சரிங்களாம். இந்த பிரச்சனையும் அதுதான். ஒரு குணத்தினால, படிப்புனால, பதவியினால, குலத்தினால, அழகுனால இவனை தேர்ந்தெடுத்தா அப்படிங்களாம். கெட்டவனை ஹீரோ மாதிரி காண்பிச்சா அதுல ஒரு மயக்கம்னா இந்த புத்தி எங்க போய் சொல்றது? யார் மேல இதை குறை சொல்றது? நாம இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறதுங்கிறது ஜனங்களுக்கு தெரியறதா தெரியலையா? புரியவே இல்லை.
பெண்ணை பெற்று அந்த பெண்ணோட அப்பா அம்மா நிலையில இருந்து பார்த்தா தான் நான் சொல்றது புரியும். ரொம்ப வயத்தறிச்சலான விஷயம் அதெல்லாம். அந்த காலத்துல எல்லாம் சத்திரியர்கள் பராக்கிரமத்துக்கு, அதுல சத்திரியர்கள் தான் கலந்துக்கலாம், கண்டவன் கலந்துக்க முடியாது. அதுலயும் ஒரு நியமம் உண்டு. பீஷ்மர் வந்த உடனே இங்க ஒரு சந்தேகம் வர்றது. ரெண்டு விஷயம். இவர் பராக்கிரமத்தினால இவர் ஜெயிப்பர், ஆனா இவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு, இவர் எங்க இங்க வந்தார்? இந்த கேள்வி வர்றது. இவர் என்ன பண்றார்? அம்பே அம்பாலே அம்பிகைங்கிற அந்த 3 பெண்ணு மாலை எடுத்துன்னு வந்த உடனே அலேக்கா 3 பேரையும் தூக்கினார் ஒரே கையால. தூக்கி அந்த அளவுக்கு ஆஜானுபாகுவா ஆக்கிருத்தி இருக்கும். இன்னைக்கு நிஜமாவே நான் ரொம்ப வயத்தறிச்சலா இருக்கு ஜனங்களை பார்த்தா. சரி, புத்தி பலமும் கிடையாது, சரீர பலமும் கிடையாது, சரியான சத்தான உணவுகளும் கிடையாது, உடற்பயிற்சியும் கிடையாது. இதெல்லாம் போராதுன்னு இந்த உடம்ப நாசம் பண்ற மாதிரி கெட்ட பழக்கங்கள். 2 பாபிகள் 2 கெட்ட பழக்கத்தை நமக்கு காமிச்சுட்டு போனான் இந்த பாரத நாட்டில். அதுக்கு முன்னாடி அந்த 2 நம்ம நாட்டில் கிடையாது. ஒன்று புகையில, இன்னொன்று காஃபி டீ குடிக்கிறமே. இந்த 2 இந்த நாட்டில் பழக்கத்தில் கிடையாது. இந்த புகையிலை எப்போ வந்தது இந்தியாவுக்குள்ள, காஃபி டீ எப்போ வந்தது? நீங்க வரலாறு படிங்க, உங்களுக்கே தெரியும். பிரிட்டிஷ்காரன் காலத்துல காஃபி டீ வந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வாறு இங்க போர் எடுத்து வந்தாரோ அவர்கள் காலத்துல புகையில வந்தது. நம்மூர் பழக்கம் கிடையாது புகையிலைங்க. இது உடம்ப நாசம் பண்ணும். உடம்ப எந்த வகையிலையாவது எடுத்துட்டா நாசம் பண்ணும். இப்போ ஜனங்கள்கிட்ட சர்வசாதாரணமா இருக்காது, சர்வசாதாரணமா இருக்கு. மத்தியபானம் இருக்கு பத்தியில, மத்தியபானம் கூட அவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம் கிடையாது. நான் சொல்றது நீங்க கதை சொல்ல வந்தேலா இதை சொல்ல வந்தேலான்னா இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரேன். அந்த காலத்துல எல்லாம் தென்னங்கல் பனங்கல்னு குடிச்சுட்டு அவர்கள் பாட்டுக்கு தெம்பா வேலை செய்வார்கள். ராஜாக்கள்லாம் பழரசங்களை குடிப்பார்கள். அது உடம்புல பட்ட புண்ணமா மறக்கிறதுக்காக. இது மாதிரி கண்டதை குடிச்சுட்டு புத்தி நாசமாகி உடம்பு குடல் கட்டு போய் வீணா போக மாட்டார்கள். சரீர பலம் உண்டு. அப்படி அனாயாசமா 3 பேரை அலாக்கா இடது கையால தூக்குறார். தூக்கின உடனே சண்டைக்கு வந்த அத்தனை பேரையும் அடிச்சு ஒரு கையால விரட்டி அடிச்சுட்டு தேர்ல தூக்கி வச்சுட்டு வந்துட்டார். வந்தா விசித்திர வீரியனுக்கு இந்த 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இது பண்ணலாம். அவன் பண்ணலைன்னா அப்பாவோ சகோதரனோ ஜெயிச்சு கிஃப்டா கொடுக்கலாம். அதுல பண்றாரு. இதுல 3 பேர்ல முதல் பெண்ணுக்கு அம்பேன்னு பேர். அவன் என்ன பண்ணினா, எல்லாம் முடிஞ்சு அஸ்தினாபுரப்பட்டினம் வந்த பிறகு பீஷ்மர்கிட்ட சொன்னா, உன் தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. ஏன்னு கேட்டான் பீஷ்மர். அந்த சுயம்பர மண்டபத்துல சால்வராஜா வந்திருந்தான். சால்வன்னு ஒருத்தன் அவன் வந்திருந்தான். அவனை பார்த்த உடனே நான் விரும்பினேன், நான் கண்ணால அதை தெரிவிச்சேன், அவனும் என்னை விரும்பினேன்னா. அதனால நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு பீஷ்மர் சொன்னார், இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமேன்னு. இது அங்கேயே நான் உன்னை தொடும்போதே நான் ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்லிவிட்டா அப்புறம் தொடக்கூடாது. அதுல ஒரு நியமம் உண்டு. அது ரொம்ப நுட்பமானது. இது நான் ஒருத்தனை விரும்புறேன் அப்படின்னு ஒரு பெண்ணு மனசால சொல்லிவிட்டான்னா அந்த பொண்ணை போய் தொடக்கூடாது. உடனே என்ன பண்ணினார், அந்த பொண்ணை ஒரு தேர்ல வச்சு செக்யூரிட்டியோட அந்த சால்வராஜாட்ட அனுப்பிச்சார். அவன் என்ன பண்ணினான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. ஏன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொன்ன, என் சுயம்பரத்துல கண்ணை காமிச்சியே, நான் உன்னை விரும்புறேன்னு சொன்னேனே. அவன் சொன்னா, அது பீஷ்மர் உன்னை தூக்கின்னு போறதுக்கு முன்னாடி. இப்ப பீஷ்மர் உன்னை தூக்கின்னு போயிட்டாருங்கிற ஒரு அவப்பெயர் உனக்கு இருக்கும். அப்ப நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னை பீஷ்மர் தொட்டுட்டார். தொடத்தானடா தொட்டார். நான் என்ன அவரோட குடும்பமா நடத்தினேன்? அதை எப்படி யார் நம்ப முடியும்னு கேட்டா. இப்படி ஒரு கடுமையா பேசினான். சி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வந்தா. வந்தவன் என்ன பண்ணினா, இது மாதிரி அவன் பேசினா எனக்கு அவனை பிடிக்கல, சரி உன் தம்பியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. விசித்திர வீரியனை கேட்டார். அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டார், அம்பிகா அம்பாலிகாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்.
தம்பிக்கு. விசித்திர வீரியன்ட்ட கேட்டார். அவன் சொன்னா, நான் உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல பொண்ணை மானமுள்ள ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பானான்னு கேட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா? யாராவது மானம் உள்ளவன் பண்ணிக்க மாட்டான். அதனால் நான் பண்ணிக்க மாட்டேன். அப்ப அம்பை சொன்னா, அப்ப என் வாழ்க்கையோட கதி அதுக்கு யார் பதில் சொல்றதுன்னார் பீஷ்மர். நீ தான் பதில் சொல்லணும்னா. நீ தானே என்னை தூக்கின்னு வந்த, நீ தான் பதில் சொல்லணும். நான் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டார். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னார். அவர் சொன்னார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்கிற நியமத்தில் தானே இருக்கேன். அப்ப உன்னால தானே என் வாழ்க்கை கெட்டுது. ஜபார், என்னால கடல்ல. இதுல எல்லாம் சூக்ஷ்மம் இருக்கு. நீ நான் உன்னை தூக்கும் போதே நான் சால்வராஜனை விரும்புறேன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை தூக்கி இருந்தேன்னா என்னால கெட்டதுன்னு சொல்லலாம். நீ அங்க வாய பொத்தின்னு இருந்துவிட்டு இதெல்லாம் கதையில படிச்சுட்டு இன்னைக்கு வாழ்க்கையை பார்க்கறதே எவ்வளோ ஆத்திரம் வரும் தெரியுமோ. ஒரு பையனை லவ் பண்ணி அப்பா அம்மா சொல்லி நான் சரி மாத்திக்கிறேன்னு சொல்லி இன்னொரு பையனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி இந்த பெத்த தாய் பைத்தியங்கள் இருக்கு பாருங்க அப்பா அம்மா, இந்த ஃப்ராடோட பேச்சை நம்பி கல்யாணத்துக்கு பத்திரிகையும் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்து முத நாள் ராத்திரி அந்த பையனோட ஓடி போயிடுறான். நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் அவரவர்களுடைய சுதந்திரம். நீ அந்த பையனை பண்ணிக்கணும்னா அதுலயே உறுதியா இருந்து தொலையேன். ஒத்த வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற? ஒருத்தனுக்கு தீர்மானம் பண்ணி. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இப்ப அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது எங்க அப்பா மிரட்டினான்னா அது கூட நியாயம் வேணா. அந்த பையனோட சேர்ந்து வெளியில போய் சுத்தி பேசி கீச்சி, யாரு நிச்சய பையனோட எல்லாம் பண்ணிவிட்டு அவனோட ஹோட்டல் கிட்டெல்லாம் சுத்திட்டு சினிமா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனையும் மனசை கெடுத்துட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிடுறான். ஏண்டி இப்படி பண்ணினேன்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு சொன்னேன்னா இந்த பையனை ஏன் பழகினேன்னா அது சும்மா பொழுது போறதுக்குங்க. இப்படி ஆயிடுச்சு. நிஜமாவே எங்க இதெல்லாம் ரொம்ப தப்பது, ரொம்ப தப்பது. நீங்கள்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்மளை விட கூட சம்பாதிக்கிறார்கள் குழந்தைகள்ங்கிறதுக்காக வாயை புத்தின்னு இருக்கிறதெல்லாம் நியாயம் கிடையாது. அதெல்லாம் சரி கிடையாது. அதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியுமா? இந்த தேசத்தை நாசம் பண்ண முடியுமா? சமூகத்தை நாசம் பண்ண முடியுமா? வாழ்வியலை நாசம் பண்றதுக்கு நாம் அனுமதிக்கலாமா? தொலைச்சுட வேண்டாம். நான் என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதே ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆண் குழந்தைகள் தான். ஒரு பெண்ணை பார்த்துட்டா அப்புறம் நான் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. மனசளவில் அந்த பொண்ணை கெடுத்த மாதிரி ஆயிடும். நான் போட்டோ தரேன், போன்ல வேணாலும் பேசிக்கோ, நேர பார்த்துட்டா அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இந்த கண்டிஷன்ல தான் கல்யாணம். ஒரு ஆம்பளை குழந்தைகளுக்கே அப்படி ஒரு கண்டிஷன் போடணும் நாம். ஏன்னா ஒரு பொண்ணோட மனசை நாம மனசளவில் கெடுத்தா மாதிரி ஆகாத, நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தினா மாதிரி. என்ன சார் பார்க்குறவனெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நன்னா இருக்குமே தவிர ப்ராக்டிக்கல் வேற. நம்ம சாஸ்திரம் சொல்றது சுத்தமான விஷயம், வாழ்க்கையை சொல்றது. நீங்க சாக்கடை மாதிரி வாழணும்னு நினைச்சா அது வேற விஷயம். நாங்க சொல்றது ஒழுக்கமான வாழ்க்கையை சொல்றோம். ஒழுக்கம்ங்கிறது இந்த சமூகத்துக்கு மிகவும் முக்கியமானது. மனித குலத்தினுடைய அடையாளம் அது. அதை நாம் கெடுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. நிம்மதி போயிடும். சர்வமகந்தி பராங்கனான்னு இருக்கு சாஸ்திரம். நிம்மதி கெட்டு போயிடும். அவர் சொன்னார், நீ உண்மையிலதான் தப்பு. நீ அங்கேயே சொல்லியிருந்தா உன்னை நான் விட்டுட்டு வந்துருவேன். நீ இங்க சொன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? உடனே இவன் என்ன பண்ணினா, பீஷ்மரால தான் தன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு பீஷ்மர் மேல சண்டை போடுறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டா. சிபாரிசுக்கு போனா அங்க எங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா, யார் சொன்னா பீஷ்மர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தே பீஷ்மருக்கு குரு பரசுராமர் சொன்னா இவர் கேட்பரோ அப்படிங்கிறதுக்காக பரசுராமர்கிட்ட போனார். பரசுராமர்கிட்ட சொல்லி இது மாதிரி என் வாழ்க்கை வீணா போயிடுத்து, நீங்க தான் பீஷ்மர்கிட்ட சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. உடனே பரசுராமர், மகான்கள் எப்போதுமே கருணையோடு இருப்பார்கள்.
ஒருத்தர் வந்து கஷ்டம்னு சொன்னா அப்படியா கவலைப்படாத எல்லாம் சரியா. மகான்களுக்கு லட்சணம் சொல்லும் போது பிறர் கஷ்டத்தை கேட்கும் போது கண்ணுல கண்ணீர் வரும் அவர்களுக்கு, தன் கஷ்டத்துக்கு அசையவே மாட்டார். இது மகத் லட்சணம். தலையில இடியே விழுந்தாலும் கொஞ்சம் கூட சலனமாக மாட்டார்கள், கலங்கி போக மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். ஆனா பிறர் வந்து ஒரு கஷ்டத்தை சொல்லிவிட்டா பொசுக்குன்னு கண்ணுல கண்ணீர் வரும். இது மகான்களுடைய அடையாளம். எத்தனையோ பேர்கள் பரமாச்சாரியால் இருக்கும்போது, காஞ்சி பெரியவர் இருக்கும்போது எத்தனை பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்கார், எத்தனை பேர் கஷ்டத்தை ஆச்சாரியால் போக்கியிருக்கார். நடமாடும் தெய்வமா இருந்தார். சத்யசாய் பாபா இருந்தார். சுந்தரம்னூர் ஐஏஎஸ், அவருக்கு உடம்புல கேன்சர் வந்து அப்போலோ பரிந்தும் போயிட்டு இன்னும் 3 மாசத்துக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்டேன்னுட்டான். எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாரு. பாபாட்ட போனார். பாபா உட்கார்ந்துருக்கார். இப்படி பார்த்து தரிசனம் பண்ணிட்டே வரத்தே எல்லாத்தையும் பேச மாட்டார் பாபா. யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணி பேசுவார். என்ன பேசுறாருங்கிறதும் அவளுக்கு தான் புரியும், அந்த பிரச்சனையை உள்ளவாளுக்கு தான். இந்த சுந்தரத்துக்கிட்ட வந்தார். கிட்டக்க வந்து இப்படி குனிஞ்சு கேன்சர் கேன்சல் அப்படின்றார். கேன்சர் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 22 வருஷம் இருந்தார். அப்புறம் 22 வருஷம் இருந்தார். இதெல்லாம் ரெக்கார்டர் பை ரெக்கார்டரா உள்ள விஷயம். டாக்டர்கள் அப்போலோலையே என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னார். அவர் ரூம்ல பெருசா வச்சிருப்பார். நான் தான் அவரை பார்த்தேன், பரீட்சை பண்ணேன். அப்புறம் பரீட்சை பண்ண அவருக்கு உடம்புல கேன்சரே இல்லை. இப்ப நாம் அதுக்காக உடனே வந்து டாக்டர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம் இல்லை. நார்மலா உள்ள வாழ்க்கை வேற, இதையும் தாண்டி மிராக்கிள் நடக்குங்கிறதுக்காக சொல்லவர். நடக்காதுன்னெலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காதுங்கெல்லாம் கிடையாது. இப்போ இப்போ சில பேர் சரித்திரத்துல கை வெட்டின கை வந்ததுன்னு இருக்கு. அது எப்படி சார் வரும்னா, இயற்கையில இருக்கே ஒரு மரத்தோட கிளையை ஒடிச்சா அங்க ஒரு கிளை வரதே, அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கே, நாமும் அந்த மரமா இருந்து தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறத எங்கேயோ உள்ள ஒரு இடத்துல இருக்கு. அதை தட்டி விட்டா போறோம் திரும்பி. இது மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். நாம அதை நோக்கி நாம திரும்பணும். இந்த மாதிரி வம்பு தேவையில்லாது. இங்க பாருங்க, நான் அது மாதிரி கஷ்டப்பட்டு பெரிய விஷயங்களை பேசினா இதை மிஞ்சி போனா 400 பேர் 500 பேர் பாப்பா. நான் ரவா உப்மா பண்றது எப்படின்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோ கொடுத்தேன்னா 1,00,000 பேர் பார்த்துருப்பான். ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டு கிடையாது. ரவா உப்மா பண்றது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 1,00,000 பேர் ராத்திரிக்குள்ள பார்ப்பான். எத்தனை தடவை தின்னாச்சு, எத்தனை போயாச்சு, கொஞ்சமாவது யோஜனை வேண்டாமா? அறிவுள்ள சமூகம் இல்லையா நாம? அதை நோக்கி திரும்ப வேண்டாமா? அவன் சொன்ன அந்த வேலைக்கார புத்தியோட படிக்கலாமா? ஆராய்ச்சி புத்தியோட என்ன படிக்கணும்? நாம அடிமத்தன புத்தியோட படிப்பு வேண்டாம்னு சொல்லல, அந்த டியூனிங் தான் தப்புங்கிறனா. நீ படி, வேலைக்கு போலாம், இந்த முதல்ல இந்த புத்தியையே விடுங்கோ. நீ படி, உன்னை கண்டுபிடி, நீ உலகத்துல பெரிய ஆளாகு அல்லது உலகத்துக்கு உபகாரம் பண்ணு. அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இத்தனை பிறவியை தாண்டி தான் நாம மனுஷ பிறவியை அடையறோங்கிறதே. இத்தனை ஒரு புரோகிராமும் நம்ம உடம்புலையும் இருக்கு. அது எல்லாம் பிரீஸா இருக்கும். அதை தட்டி விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரித்திரங்கள்ல அது நிரூபணமாயிரு. இந்த பரசுராமர் கருணையோட உள்ளவர்னு சொன்னேன். ஓ அப்படியா, நான் சொன்னா பீஷ்மன் கேட்பான்னு இவர் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். இந்த பெண்ணை அழிச்சுண்டு தன் குருநாதர் வந்தார்னு உடனே அவரை பூஜை பண்ணி உட்காத்தி வச்சு நமஸ்காரம் பண்றார். பின்னாடியே இவன் நிக்கிறதையும் கவனிக்கிறார் பீஷ்மர். அதுலயே புரியறது இவ சிபாரிசு ஆயிடுச்சுன்னு வந்திருக்கா அப்படிங்கிறது புரியறது. நமஸ்காரம் குருவேன்னார். உடனே பரசுராமர் சொன்னார், பரசுராமா, பீஷ்மா சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். நான் என்ன பண்ணணும் குருவே? பொதுவா மகான்கள்கிட்ட பேசும்போது
கிங் கரோமி அப்படின்னு சொல்லணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது. அதனால என்ன பண்ணினார், நமஸ்காரம் பண்ணி நான் என்ன பண்ணணும்னா, உடனே அவர் சொன்னார், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னார். அது நடக்காதுன்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தெரியாதா, எனக்கு பீஷ்மருங்கிற பேரே நான் சத்தியம் பண்ணினதுனால தான் நான் வந்தது. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணினதுனால தானே வந்தது. நான் சொல்றேன் அந்த சத்தியத்தை விடுன்னா. கவனிச்சு கேட்கணும் இந்த இடங்கள்லாம். நான் சொல்றேன் அந்த சத்தியத்தை விடுன்னு சொல்றது குருநாதர், பகவானுடைய அவதாரம். அவர் பரசுராமர் பகவானுடைய அவதாரங்கள்ல ஒரு அவதாரம். அவர் சொல்றார், இது மாதிரி ஒருத்தர் சொன்னா யாரா சொல்லுவா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், நாம நம்மளோட எல்லையை மீறதுக்கு. பீஷ்மர் என்ன தெரியுமா பதில் சொன்னார், இந்த பூமியானது வாசனையை விட்டாலும் விடும், ஜலமானது சுவையை விட்டாலும் விடும், நெருப்பானது ரூபத்தை விட்டாலும் விடும், காற்றானது ஸ்பரிசத்தை விட்டாலும் விடும், ஆகாசமானது சப்தத்தை விட்டாலும் விடும், யமதர்மராஜன் தர்மத்தை விட்டாலும் விடுவான், இந்திரன் பலத்தை இழந்தாலும் இழப்பான், விஷ்ணு சக்கரத்தை விட்டாலும் விடுவர், சிவபெருமான் சூலத்தை விட்டாலும் விடுவர், இந்த பீஷ்மன் சத்தியத்தை விட மாட்டான். त्यजेच्च पृथिवी गंधम आपश्चरसमात्मनः ज्योतिस्तथा त्यजेद्रूपम वायुस्पर्शगुणं त्यजेति विक्रमं वृत्रः जह्याति धर्मं जह्याच्च धर्मराट् त्यजेत् शब्दं तथाकाशं सोमश्रीतां सुतां त्यजेति नत्वहं सत्यमुत्सृष्टुं व्यवसेयं कथंचन. இந்த பீஷ்மன் ஒரு காலத்திலையும் சத்தியத்தை விடமாட்டான். ஒரு குருநாதர் சொல்றதே அப்படி சொல்லலாமா அப்படின்னா, குரு சொன்னா மீறக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அது எதுல எந்த லெவல் இருக்கு, அதுல பொதுவா சாஸ்திரங்கள்ல மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவான்னு இருக்கு. அம்மாவை தெய்வமா நினைக்கணும், அப்பாவை தெய்வமா நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும், அதிதிய தெய்வமா நினைக்கணும் அப்படின்னு இந்த எல்லை எதுவரையில்னு இருக்கு. அந்த எல்லை பரியந்தம் தான் அது. காட்டுக்கு அனுப்பிச்சால் கைகேயி அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரதன் கைகேயியை பார்த்து உன்னை வெட்டி கொன்னுடு வேணுமா, இந்த இடத்துலயே உன்னை வெட்டி துண்டம் போட்டுருவேன். நான் ஏன் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு கொல்லாம இருக்கேன்னா, உன்னை கொன்னுட்டு நான் ராமனை போய் பார்க்க போனா ராமர் என்னை பார்க்க மாட்டார், அம்மாவை கொன்னவன்னு சொல்லி. அதுக்காக உன்னை விடுறேன். நான் விட்டத்துக்காக நீ உயிரோட வாழ தகுதியானவள்னு நினைச்சுடாத. நான் போய் ராமன் ஐஷ்ணு வரத்துக்குள்ள நீ உயிரை விட்டு இருக்கணும். சத்வமக்னிம் பிரவிஷவா ஸ்வயம் வா தண்டகான்விஷா ரஜும்பதா நவா கண்டே நஹிதேன்யத் பராயணம். நீ அக்னியில இறங்கி உயிரை விடுவையோ, இல்ல ஒரு முழம் தூக்குல தொங்கி உயிரை விடுவையோ, அல்லது நீ கிளம்பி எங்கேயாவது கண் காணாம ஓடி போவையோ, நீ இருக்கக்கூடாது. நான் திரும்பி ராமன் ஐஷ்ணு வரத்தே நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இப்படி கடுமையா பேசின பரதனை பரதாழ்வார்னு சொல்றோம் நாம் இன்னைக்கு. பரதாழ்வார் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுதம்மா. நான் சொன்னேன் 1000 கம்பர் சொல்றார், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது புகழ்நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுதம்மா. 1000 ராமன் வந்தாலும் இந்த பரதனுக்கு ஈடாக முடியுமா
அப்படின்னு கேட்கிறார். பரதாய பரன்னமுஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜா. நிகமந்த மகாதேசிகர்னு ஒருத்தர் பாதுகா சகசிரம்னு பண்ணியிருக்கார். அதுல சொல்றார், யாருக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் பண்ணலைன்னாலும் பரதனுக்கு பண்ணுங்கோங்கிறார். முதல் நமஸ்காரம் பரதனுக்கு பண்ணணும் அப்படின்னு. இப்படி பரதனை இன்னைக்கு கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது பிதிருதேவோ பவா, அப்பாவை தெய்வமா நினைக்கணும். அப்பா சொன்னதை எல்லாம் கேட்டா. பிரஹ்லாதன் நெருப்புல குதின்னா குதிச்சான், சமுத்திரத்துல குதின்னா குதிச்சான், மலையிலேருந்து குதின்னா குதிச்சான், விஷத்தை சாப்பிடுன்னா சாப்பிட்டான், நாராயணான்னு சொல்லாதேன்னா மாட்டேன். நீ பாக்கி எதை சொன்னாலும் நான் கேட்பேன், நாராயணான்னு சொல்லாதேன்னா கேட்க மாட்டேன். கோவிலுக்கு போகாதடான்னு சொல்றவன் ஒரு அப்பாவா? கோவிலுக்கு போகாத அப்படின்னு சொன்னா ஒரு அப்பனா? யோசனை பண்ணுங்க. கோவிலுக்கு போடான்னு சொல்றவன் தானே அப்போ. நெத்தி இட்டுக்கோடா, சாமி கும்பிடுறா, கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு குழந்தைகளை நல்ல பழக்கம் பழக்கிறது தானே தாய் தன் பெரியோர்களுடைய அடையாளமே. நல்ல பழக்கங்கள் இல்லாம செய்யாதேன்னு சொல்றவன்லாம் பெரியோர்களா? கிடையாது. மூணாவது ஆச்சாரிய மகாபலி வாமனாவதாரம் எடுத்து வந்தார். 3 அடி தானம் கேட்டார், தரேன்னா சுக்கராச்சாரியார் சொன்னார் கொடுக்காதேன்னார். ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இவர் பிரம்மச்சாரி இல்லையோ. ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணுரவ்யயः கஸ்யபாததிதேர்ஜாதः தேவானாம் காரிய சாதகः சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்திஷ்யசே கதம். நீ நினைக்கிற மாதிரி அவன் விஷ்ணு இல்லை, இவன் பிரம்மச்சாரி இல்லை, விஷ்ணு. விஷ்ணு உன்னை ஏமாத்தி உன் சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு உடனே அவன் சொன்னான், நாம ஒரு தானம் தர்மம் பண்ணினா என்ன நினைச்சுன்னு கொடுக்குறோம்? ஒரு மனிதன் கையில தான் கொடுக்குறோம், ஆனா தெய்வமா நினைச்சுதான் கொடுக்குறோம். யாருக்கு நாம் கொடுத்தாலும், ஒரு அன்னதானமோ ஒரு தீர்த்த தானமோ எந்த தானம் பண்ணினாலும் சாஸ்திரங்கள் ஒரு கன்னிகா தானம் கூட விஷ்ணவே துப்பியம்ங்கிறது, பகவானா நினைச்சுதான் கொடுக்கணுங்கிறது நம்ம சாஸ்திரம். அந்த காலங்களில் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் பழக்கத்துக்கு சொல்றேன். செவ்வாய்க்கிழமை ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அப்போ ஹோட்டல்லாம் பெருசா கிடையாது, சொந்தக்காரங்க வீட்டில் தான் வந்து தங்குவார்கள். அப்படி தங்கும்போது மூஞ்சியை தூக்க மாட்டார்கள், சந்தோஷப்பட்டு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கேன் வைத்தியநாத சுவாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவார். வைத்தீஸ்வரன் கோவில் சுவாமியே வந்த மாதிரி வந்திருக்கீர்கள், இன்னைக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு. சனிக்கிழமை வந்தால் வெங்கடாஜலபதி மாதிரி வந்திருக்கேன் அப்படின்பா. அவன் வெங்கடாஜலபதியாக இருக்க வேண்டாம், சனீஸ்வர தேவதையாகவே இருக்கலாம். ஆனாலும் நாம் சொல்லும்போது வெங்கடாஜலபதின்னு தான் சொல்லுவோம். இது நம்மளோட ஒரு கல்ச்சர்.